என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்யும் போது இந்த தப்பை செய்யாது. ஏன் அப்படின்னா, குலதெய்வம் என்பது நம்மளுடைய தலைமுறையா நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். எத்தனையோ குலதெய்வங்கள் பேர்ல இருந்தாலும் பிரதானமா கிராம தெய்வங்களுக்குன்னு தனி ஒரு பூஜைகள் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன கடைபிடிச்சாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப காலம் மாறி போச்சுங்க, நாங்களும் எல்லாத்தையும் மாத்தி செய்யறோம் அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. இப்ப அந்த காலங்கள்ல விறகு அடுப்புல தான் சக்கரை பொங்கல் வச்சாங்க, விறகு அடுப்புல தான் நைவேத்தியம் செஞ்சாங்க. அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிடும் போது இப்ப எல்லாம் கரண்ட் அடுப்பு வந்துருச்சு, ஸ்டவ் அடுப்பு, கேஸ் அடுப்பு, அதுல எல்லாம் சமைக்க கூடாது. விறகு அடுப்புல சமைச்சிருக்காங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சிருக்காங்கன்னா அதே சக்கரை பொங்கல் அதே விறகு அடுப்புல வைங்க. குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறை, இல்லை வருடத்துக்கு இருமுறை, 3 முறையெல்லாம் கும்பிட போகலாம். இப்ப நம்ம குலதெய்வம் நம்மளுடைய ஊர்ல இருந்து நம்ம வெளியூர் வந்திருப்போம், அதுக்காக நமக்கு வேலை சும்மா அதிகமா இருக்கும். ஆனா குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. குலதெய்வத்தை வருஷம் ஒரு முறையாவது இருமுறையாவது போங்க. உங்களுடைய முன்னோர்கள் தலைமுறையா என்ன செஞ்சாங்களோ அதை செய்யுங்க. நம்ம வாட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒரு அன்பு உறவுகள், ஐயா நாங்கள் போனோம், டைம் இல்லை, அதனால வேமா அந்த கரண்ட் அடுப்பு இருந்துச்சு, அதை வச்சு டக்குன்னு சக்கரை பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. தலைமுறையா என்ன உங்களுக்கு அந்த முன்னோர்கள் வழி நடத்தி கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் நீங்க செய்யணும். ஏன்னா குலதெய்வங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்மளுடைய உயிர், நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய வழிகாட்டி. ஒருவருக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு காரணத்தாலும் தோல்வி அவருக்கு இருக்கா. பிரச்சனை இருக்குங்க எனக்கு, நாங்க குலசாமியை கும்பிடுறோம், எங்களுக்கு தடை இருக்கு, கடன் இருக்கு, எதுக்கெடுத்தாலும் மருத்துவ செலவு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வத்துடைய வழிபாட்டுல குறை இருக்கு நான் அடிச்சு சொல்லுவேன். குலதெய்வம் அப்படின்னா அப்படி உள்ளுக்குள்ள இருந்து அப்படி பொங்கணும், ஆனந்த கண்ணீர் தானா வரும். அந்த இடத்துக்கு போனாலே ஏதோ ஒரு தொடர்பு, தொப்புள் கூடி உறவு தொடர்பு. இப்ப நீங்க ஒரு கற்பனசாமியோ இல்ல முனியசுவாமியோ ஐயனாரோ ஏதேனும் ஒரு கிராம தெய்வ வழிபாடு செய்யறோம்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு என்ன பிடிக்குமோ, என்ன நம்ம முன்னோர்கள் செஞ்சு வந்தாங்க, சுருட்டு வச்சாங்களா சுருட்டு வைங்க, வேஸ்ட் துண்டு எடுத்து கொடுப்பாங்களா எடுத்து கொடுங்க, சக்கரை பொங்கல் விறகு அடுப்புல வைப்பாங்களா வைங்க, இல்ல வேற ஏதாவது சமையல் அசைவ சமையல் சமைப்பாங்களா அதுவும் சமைச்சிருங்க. ஒரு நாள் ஒதுக்கிடுங்க, குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. இந்த விஷயத்துல குறை வைக்காதீங்க. அவர் சாராயம் குடிக்கிற சாமியா வாங்கி கொடுங்க, சரக்கு பாட்டில் வாங்கி கொடுங்க. இப்படி பாரம்பரியமா நம் முன்னோர்கள் வழிபட்ட அந்த வழிபாடு முறைகளை மாத்தாதீங்க, ஒருபோதும் மாத்தாதீங்க. வெற்றிலை கழிப்பாக்கா வெற்றிலை கழிப்பாக்கு. சாம்பிராணி எப்படி போட்டாங்க, நெருப்புல அந்த சாம்பிராணி தூள் அடிச்சு போட்ட கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு என்ன பாரம்பரியமா என்ன வழிபாட்டுல இருந்தோ அதை நீங்க ஃபாலோ பண்ண. இதை நம்ம சரியா செஞ்சாலே போதும் அன்பு உறவுகள். அடுத்து இந்த ரொம்ப பேர் கேட்டது அப்படிதான், ஐயா குலசாமி கும்பிட போறோம், எங்க அப்பா அம்மாவெல்லாம் கொஞ்சம் பேச்சு கிடையாது, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பேச்சு கிடையாது, நாங்க கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனும் வந்துட்டோம், பிரச்சனைகள் இருக்கு, ஜாதகம் பார்த்தா இது மாதிரி குலசாமியை கும்பிட போச்சுன்னாங்க, நாங்க போய் கும்பிட்டு வரலாமா? ஒரு பலன் இருக்காது. குல தெய்வம் அப்படின்னா குலம்னா குடும்பமே சேர்ந்து போய் கும்பிடணுங்க. நீ என்னதான் பகையா இருக்கட்டும், அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி பிரச்சனையா இருக்கட்டும், அப்பா அம்மா பிரச்சனையா இருக்கட்டும், அனுத்துக்கு ஓரமா மூளை கட்டி வைங்க. நீங்க கும்பிட போகணுமா, வருஷத்துக்கு ஒரு முறை போறீங்களா, எல்லோரும் அந்த நேரத்துல பேசுங்க. மனசுல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் ஒதுக்கி வைங்க. இந்த கசப்பு தன்மை அங்க இருக்கவே கூடாது. நான் போய் தனியா கும்பிடுறேன், நீ போய் தனியா கும்பிடு, எந்த பலனும் இருக்காது. இப்ப பிரச்சனை இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், உடல் நோவு இருக்கத்தான் செய்யும், காரிய தடை இருக்கத்தான் செய்யும். குலதெய்வத்துக்கு ஒண்ணு தெரியுங்க, உங்களெல்லாம் அப்படி பார்த்து வளர்த்து கொண்டு வந்தது தெய்வம். எல்லோரும் ஒன்னா இருக்கணும் அதை ஆசைப்படும். ஆனா இப்போ சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பல பிரச்சனை. கோவிலுக்கு குலசாமி கும்பிட போறோம், போற இடத்துல ரொம்ப பேர் செய்யற தப்பு என்னன்னு தெரியுமா? நல்ல சந்தோஷமா போய் சாமி கும்பிடுவாங்க, கும்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஏதாவது கதையை பேசுவான், குடும்ப கதை, ஏதாவது சொத்து பறியதா, ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை போட்டுப்பான். இப்படி எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறதுக்காக குலதெய்வம் வழிபாடு செய்ய போறோம். 80% பேர் இதைத்தான் செய்றீங்க.
குலதெய்வ கோயில் சாமி கும்பிட போனா அங்கே போய் சண்டை போட்டுறீங்க. அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு மனஸ்தாபம் ஆகிட்டு வர்றதுக்கு குலசாமி அந்த கும்பிட போறோம். நம்ம அந்த குலசாமி என்ன செய்யணும்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். இவன் மனசார எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உண்மையில நம்மளை கும்பிட வந்திருக்கானா, இல்ல மனசுக்குள்ள ஒண்ணா வச்சுக்கிட்டு வர்றானா, நம்ம சோதிச்சு பார்ப்போம். இவன் அதுலயும் அமைதியா இருந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு நம்ம துணையா அனுப்போம். ஆனா இங்க எங்க பொறுமை இருக்கு? அது ரொம்ப பேர் இன்னொரு அவசரம், வேகமா டைம் இல்லை, வண்டி ஏறி ஆகணும், காலையில ஆபீஸ் போய் ஆகணும். குலசாமி கும்புறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னா 1 நாள் 2 நாள் ஒதுக்கிருங்க சாமிக்கு தான். அவசரப்பட்டு கும்புறதுக்குன்னு இஷ்ட தெய்வமா? குல தெய்வங்க, உங்க உயிருங்க, உங்க அப்பாங்க, உங்க அம்மாங்க, உங்க முன்னோர்களுங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய சொரூபங்க அது. அப்படிப்பட்ட அந்த சக்தியை, அந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும்? பார்த்து பார்த்து, எப்படி பிறந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறோம், அதுபோல இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமுறையும் அந்த தெய்வம் துணையாக நின்று முன்னையும் பின்னையும் நின்று வழி நடத்தி கொண்டு போகுங்க. இது உண்மை. நம்ம பேர் போயிட்டு அவசரமா நீங்க இங்க குலதெய்வம் கும்பிட போகும்போது குடும்பத்தோட போங்க. அண்ணன் தம்பி சண்டையா போங்க, பேசுங்க எல்லாரும். இதுல இருந்துங்க சண்டை, குலசாமி போய் வாங்க குலசாமி கும்பிட போகணும். நீங்க கூப்பிட்டு வரலைன்னா பரவாயில்ல, அங்கே போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்க வழக்கம் போல் உங்கள் முன்னோர்கள் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணு. அங்கே இருந்து பகல் பொழுதுல அங்கே இருங்க, அவசரமா வராதிங்க. அங்கேயே நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அந்த இடம் உங்களுடைய வீடு இல்லமா நினைச்சுக்கிறீங்க, உங்களுடைய உயிருங்க அந்த இடம். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஆனந்தமா படுத்து எழுந்திரிங்க. சத்த நேரம் உடம்புல இருக்கிற பிணி, மனசுல இருக்கிற பிணி எல்லாம் நீங்கும். அந்த தெய்வத்துடைய ஆற்றல் கிடைக்கும். அந்த மண்ணை நீங்க படுக்கிறது அந்த அப்பன் ஆத்தா, அதாவது சொல்லுவேன் இல்லையா, ஆண் தெய்வமா இருக்கலாம், பெண் தெய்வமா இருக்கலாம், அந்த தெய்வத்துடைய மடியில, குலதெய்வம் உங்களுடைய அப்பா அம்மா மடியில படுத்து கிடக்கக்கூடிய ஆனந்தமான அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிட்டும். குலதெய்வ வழிபாட்டுல இந்த குறைகள் எல்லாம் வைக்காதீங்க, தப்புலாம் பண்ணாதீங்க. போயிட்டு சண்டை போட்டுக்கிறது, அவசரமா பண்றது, அவசரமா கிளம்புறது, யாருக்கும் சொல்லாம நீங்களே போய் குலதெய்வங்கிறது அப்பா அம்மாட்ட கண்டிப்பா உத்தரவு கேட்கணும். அப்பா அம்மா இது மாதிரி குலசாமி கும்பிட வாங்க போலாம். அவங்க வரல, மறுப்பு தெரிச்சாலும் நீங்க போகலாம். அவங்கள பிடிக்கல இதுன்னு ஒரு காரணத்துக்காக வெறுப்புல நீங்க மட்டும் போய் சாமியை கும்பிட்டா சாமி ஏத்துக்கிறாதுங்க. உண்மையில சொல்றேன், அந்த வழிபாடு உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அண்ணன் தம்பி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பா வருவாங்க. எல்லோரும் போய் கும்பிடக்கூடியதான் குலதெய்வம். தனித்தனியா போய் கும்புறதுக்கு அது என்னங்க? அப்படியே உங்களை பார்த்து காலங்காலமா உங்களை தலைமுறையா கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அது ஆகலை இது ஆகலை, குலதெய்வ கோளாறுன்னு சொல்லி அப்புறம் போட்டுக்கிட்டு நம்ம போய் பரிகார பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலையாகாது. அன்பு உறவுகளை, நான் சொன்ன ஒரு எளிமையான தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும் நம்புறேன். அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணு. நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அன்பு உறவுகளை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.